السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அத்தனை உயிரினங்களிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பற்ற திகழக்கூடிய ஒரு படைப்பாக மனிதனை ஒன்றாக படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நம்மை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை தந்து இந்த உலக வாழ்க்கை எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை மனிதருக்கு நாம் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அத்தகைய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய நாம் நம்மை இறைவன் எப்படி படைத்திருக்கின்றான் என்றால் பலவிதமான ஏற்றுத்தாழ்வுகளாகத்தான் படைத்திருக்கின்றான். சிலர்களை பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வாரி வழங்கியிருப்பான், சிலருக்கு குறைத்து கொடுத்திருப்பான், சிலருக்கு விசாலமான ரிசுக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பான், சிலர்களுக்கு உணவு அந்த ரிசுக்குகளை குறைத்து கொடுத்திருப்பான். இப்படி எடுத்து பார்த்தால் ஏராளமான ஏற்றுத்தாழ்வுகளாகத்தான் மனிதனை பார்க்க முடிகிறது. நிற ரீதியாக, குலம் ரீதியாக, மொழி ரீதியாக, இப்படி எண்ணற்ற நாம் எடுத்து பார்த்தாலும் கூட மனிதனை ஏற்றுத்தாழ்வுகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். ஆனால் அதே மாதிரிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதிலும் கூட சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளாத முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம். அதிலும் ஏற்றுத்தாழ்வுகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் அவருடைய முஸ்லீம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் எண்ணற்ற செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில தொழுகை இருக்காது, அந்த நோன்புகளை சரியான முறை கடைபிடிக்க மாட்டார், நன்மையான காரியங்களை அலட்சியமாக இருப்பார், ஒரு முஸ்லீமாக இருப்பார், இறை நம்பிக்கை என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் அவருடைய நம்பிக்கையும் இறைவன் மீது இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை உடையவர்களை நாம் பார்த்தோம் என்றால் ஏற்றுத்தாழ்வுகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அல் முஃமினு ஹைரன் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். உறுதிமிக்க ஒரு முஃமின், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த உறுதிமிக்க முஃமின், அல்லாஹ்வின் பால் அவன் இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத பலவீனமான ஆண்களை விட இறைவனிடத்தில் இவர் சிறந்தவர்களாக திகழ்கிறார். ஒரு இறை நம்பிக்கையாளன், ஆழமான இறை நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பலவீனமான இறை நம்பிக்கையாளர்களை விட அவர் சிறந்தவர்களாக இறைவனிடத்தில் திகழ்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பலவீனமான நம்பிக்கை இருக்கிறதா,
அல்லது அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய இறை நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா என்ற ஒரு ஒப்பீடுதல் தான் நம்முடைய உரைகளை நாம் பார்த்துக்கொள்வோம். பொதுவாக மனிதன் இறைவனுடைய நம்பிக்கை எப்படி வைக்கின்றான் என்றால், தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் வருகின்ற இடத்துல அல்லாஹ்வை அணுகுவார்கள். ஒரு கஷ்டம் வந்தவுடன் இறைவா இந்த கஷ்டத்தை நீக்கிவிடு என்று அல்லாஹ் இடத்துல முறையிடுவார்கள். இறைவனுடைய நம்பிக்கை அதிகமாக அந்த நேரத்தில் இழந்துடுவார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் எத்தகைய சோதனைகள் இறைவன் தந்தாலும் கூட அதை பொறுத்து கொண்டு பொறுமையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மன்னிக்குமே தவிர, அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து இந்த இறை நம்பிக்கை விட்டு தூரமாக சென்றுவிடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்று சொல்லி, ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் அல்லாஹ்வை விட்டு வேற இடத்துல சென்று, கபர் இடத்துல சென்று அங்கே போய் கோரிக்கை வைப்பதையும், தன்னுடைய கஷ்டங்களை முறையிடக்கூடியதும், தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடக்கூடியதும் நாம் பார்க்க முடிகிறது. என்றால் அந்த அளவிற்கு இறை நம்பிக்கை பலவீனமான முறையில் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழமாக இருந்தாலும் கூட சிலர்கள் ஒவ்வொரு நேரங்களிலேயே இறைவன் மீது அந்த நம்பிக்கை இழக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். ஒரு கடுமையான ஒரு நோயை கொடுத்து விட்டார் என்றால், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால், அல்லாஹ் என்ன இந்த மாதிரியான நமக்கு சோதனை கொடுத்தார் என்று சொல்லி அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை விட்டு விலகி செல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியாது. பலருடைய ஆலோசனை செய்து அவர்கள் இந்த தர்காவுக்கு செல்லுங்கள், அந்த தர்கா சென்றால் உங்களுடைய நிவாரணம் போக முடியும் என்று இப்படி ஒரு ஆலோசனை பெற்று இறைவனுடைய நம்பிக்கையிலிருந்து விலகக்கூடியதை நம்ம பார்க்க முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலவீனம் மிக்க இறை நம்பிக்கையை விட ஆழமாக இருக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு என்னை சோதித்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் பட்டாலும் சரி, எந்த விதத்தில் நான் இறைவன் விட்டு நான் விலக மாட்டேன். இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பத்திலும் அற்பமான உலக வாழ்க்கை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையில் கடுகளவும் கூட நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வாழ்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்களை எடுத்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனை பேர் பாடம் பெறக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எத்தனை நபிமார்களுக்கு ஏற்பட்ட இன்னங்கள், கஷ்டங்களுக்கெல்லாம் எப்படி அவர்கள் பொறுத்து கொண்டு அவர் அல்லாஹ்விடத்தில் நன்மாரம் பெற்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கடுகளவு கூட இழக்காமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பாருங்கள். நபி அவருக்கு முன்னாடி நிறைய பட்டத்தை பெற்றார்கள். அல் அமீன், சாதிக், நம்பிக்குரியவர்கள் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான முறையில் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார்கள், கஷ்டத்திற்கு ஆளாகப்பட்டார்கள், சோதனைக்கு உள்ளாகப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை விட்டு விலகாமல் இருப்பதற்கான அவருடைய வழிகளை அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் திருமறை குர்ஆன் சொல்கின்ற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். என்றால் அந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தை முடித்து வருகிறார்கள். ஜாத்துல் இக்பா என்று சொல்லக்கூடிய போரை முடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த போர்க்களத்தில் உழைப்பின் தன்னுடைய அந்த அசதி, அதில் ஏற்படக்கூடிய பலவீனத்தின் காரணமாக ஒரு இடத்துல தங்கி தூக்கம் இருக்கிறது, சோர்வு அடைஞ்சிருக்கிறாங்க, பயணிக்க முடியாது. அப்போ ஒரு இடத்தை தேர்வு செய்து சஹாபாக்களையும் அவர்களும் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்வார், நஜ்ர் என்ற இடத்துல. அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வந்த தோழர்களும் கூட ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் கூட தன்னுடைய வாளை அந்த மரத்தில் தொங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்துல ஓய்வு தூங்குகிறார்கள். அப்படி தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரை அணுகிறார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாளை தன்னுடைய கையில் எடுக்கிறார். அப்படி எடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பி அவன் கேட்கின்றான், இப்போ உனக்கு காப்பாற்றப்படும் யார்? உன்னுடைய வாள் என்னிடத்தில் இருக்கிறது, உன்னுடைய உயிர் என்னுடைய கையில் இருக்கிறது.
இப்போது உன்னுடைய உயிரை நான் எடுக்கப் போகிறேன், அப்போது உன்னுடைய நிலைமை என்ன? இப்போது யார் உன்னை காப்பாற்றுவான் என்ற அந்த உயர்ந்த குரலை கொண்டு முழங்கி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? மா எம்னவுக்கம் மின்னி, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார்? எல்லாம் அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க. தனியா என்கிட்ட இருக்கிறப்ப இந்த வாள், உன்னுடைய வாள் என்னுடைய கையில் இருக்கிறது. இப்போது நினைத்தால் நான் வெட்டுவேன், உயிரை எடுப்பேன். அதனால கேட்கிறேன், மா எம்னவுக்கம் மின்னி, என்னிடமிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த தயக்கம் இல்லாமல் அந்த இடத்துல, அந்த கிராமவாசிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓங்கி மறுத்தார்கள், என்னுடைய இறைவன் ரப்பு என்று சொன்னார்கள். அந்த சொன்ன இறை வார்த்தைக்காக அவருடைய உள்ளம் நடுங்கி வாழ்க்கையில விழுகிறது என்றால், உறுதிமிக்க அந்த இறைவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தையே அல்லாஹ் ஆட்டம் காட்ட வைத்தான் என்றால், நாம் வைத்த எத்தனை நம்பிக்கை இருக்கிறது. நம்மளை எத்தனையோ பேர் மிரட்டுறாங்க, எத்தனையோ பேர் நமக்கு என்னென்ன எதிராக செய்கிறாங்க, ஆனால் கவலைப்படுறோம், நாளுக்கு நாள் கவலைப்படுறோம். நம்மை நோயினைப்படுத்துவார்களா, கஷ்டத்தை கொடுத்துவார்களா, சிரமத்திற்கு ஆளாக்கப்படுவார்களா என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படுகிறோமே தவிர, இறைவன் இந்த உலகத்தில் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? எஸ்ஐஆர் இப்போ வந்த பிரச்சனையே ஒரு எல்லாருடைய தூக்கமே கலைக்கிற மாதிரி இருக்கிறது. ஓட்டு லிஸ்ட்ல எடுத்துடுவானா, நம்மளை அகதியால ஆக்கிடுவான, ஓட்டு உரிமை இல்லாத மாதிரி ஆக்கிடுவான, அப்படி சிந்தனைகள் போகிறத தவிர இறைவன் மீது நம்பிக்கை, இறைவன் என்னை பாதுகாப்பான், யார் எத்தகையவர்களாக இருந்தாலும் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் இருக்கிறதா? அந்த உறுதி இருக்கிறதா? ஒரு சாதாரண மலத்தை சுமக்கக்கூடியவன் போட்ட சட்டத்திற்காக பயப்படுகிறோமே தவிர அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. அப்ப இறைவன் சொல்லுவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேச சரி எடுத்து பாருங்கள். அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை கடுகளவு கூட நம்பிக்கை இழக்கக்கூடாது. அந்த பலவீனத்துடைய நம்பிக்கை போகக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் கூட, இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் கூட ஒரு பயனாளி மாதிரி நான் வந்திருக்கிறேன். பயணத்தில் வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஏற்படலாம், காயம் ஏற்படலாம், நோய் வரலாம், எப்படி கடந்து போகுமோ அதே போன்று உலகத்தில் ஏற்படும் என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட எனக்கு கவலையே கிடையாது. போய் என்னதான் செய்ய போறோம், ஒரு நாள் மௌத்தாக தான் போறோம். அந்த மௌத்துக்காக எப்போ வேணாலும் நாம் தயார் நிலையில் இருக்கிறோம், எதுக்காக பயப்படும் அப்படின்னு மனநிலைக்கு ஆளாகப்பட்டிருக்கும் என்றால் எப்போதுமே நம்ம பயப்பட மாட்டோம். அல்லாஹ் பார்த்துக்குவான் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல எந்த அளவுக்கு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வாழ மூசா அலைஹிஸ்ஸலாம் வெட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு கொடூரன் இருந்தான், ஃபிரௌன் இருந்தான். இவனை ஒப்பிட்டு நம்முடைய உலக வாழ்க்கை நீங்க பாருங்க. இவனுடைய அந்த கெடுபிடிக்கு நாம் இப்போது ஆளாக்கி இருக்கிறோமா? ஃபிரௌன் அன்றைக்கு செய்த என்னெல்லாம் செய்தான்? ஆண் குழந்தை எங்கெல்லாம் பிறக்கிறதோ அத்தனையுமே கொலை செய்தான். ஆண் பிள்ளைகள் வரக்கூடாது என்று அவனுடைய ஒரு கணக்கு தீர்த்து கொண்டிருந்தான். எந்த விதத்திலும் இஸ்லாம் வளரக்கூடாது என்று மூசா நபியுடைய கூட்டத்தாரை கடுமையான சித்திரவதத்துக்கு உள்ளாக்கினான். ஆனாலும் கூட தயங்காம, கவலைப்படாம மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களும் கடுமையான முறையில் இஸ்லாத்தை பரப்பினார்கள். ஒரு கட்டம் வருகிறது, மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்திலே என்னை பிரச்சாரம் செய்ய என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அங்கே போய் பிரச்சாரம் செய்கிறார். அப்போது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், சூனியக்காரர்களை வைத்து இவரை முடியடிக்க வேண்டும் என்பதற்காக, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் பொய் என்பதற்காக ஃபிரௌன் அவன் கூட்டுகிறான். சூனியக்காரர்கள் ஒரு பக்கம் வருகிறார்கள், மூசா நபி அவர்களும் மூசா நபிய தோழரும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த சபைகளை பார்க்க முடிகிறது. இந்த சபையில பார்க்கக்கூடிய இந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பொய் என்று உறுதிப்படுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மூசா நபி இருக்கிறாங்க. மூசா நபியோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மூசா நபியுடைய சில வித்தைகள், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்த உடனேயே இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். இதுதான் நிஜம், நாம் செய்யக்கூடிய பித்தலாட்டம், நாம் செய்தால் இது எல்லாத்தையும் ஒரு வித்தை என்று அறிந்து அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். தழுவுனால் என்ன நடக்கும்? யாருடைய பேச்சை கேட்டு வந்தோமோ அவருக்கு மாற்றமா நிற்கிறோம். நம்மை எது வேணாலும் இவர் செய்வார், ஒரு ஆளக்கூடிய அரசராக இருக்கிறார்,
இவன் நம்மை எது வேணாலும் செய்யலாம் என்ற உறுதி அவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை என்ற அந்த சூனைக்காரர்கள் அவர்கள் நினைத்து சொல்கிறார்கள், நான் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று பயங்கரம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி படுத்தக்கூடிய நேரத்தில் அப்போது ஃபிரௌன் சொல்றான், கால ஆன்தும் லஹு கபல அன் ஆதன லக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்து முன்னாடி நீ போய் அவர்கள் பக்கம் போயிட்டியா? நான் தான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், சூனியம் செய்யணும் எல்லாம் நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு மாற்றமாக, என்னுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அவரிடத்துல நான் அனுமதி தராமல் நீ போய் சேர்ந்து விட்டாயா? அந்த இடத்துல கர்ஜிக்கிறான். சொல்லிட்டு ஃபிரௌன் சொல்கின்றான், பல உகத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும், உங்களை மார்கை வெட்டுவேன் என்று முழக்கத்தோடு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொல்கின்றான், வல அர்ஜுலனக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹ்ல், பேரிச்ச பழத்துடைய அதில் நான் சிலுவையாக ஏற்றுவேன் என்று அந்த முழங்கை சொல்கின்றான். இப்படி சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் இது அத்தனை சூனியக்காரர்கள் சைவ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் சொல்கிறார்கள், பிரச்சனையே இல்லை, கவலை இல்லாமல் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அந்த கால், நீ என்ன மொழி எடுத்தாலும் எடுத்துக்க, எனக்கு எதிராக நீ எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீ செஞ்சிக்க என்று சொல்லிட்டு, இன்னமா தக்வி ஹாதில் ஹயாத்த துன்யா, நீ எது வேணாலும் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கையில தான் நீ செய்வ, மார்கை தானே எடுப்ப, எடுத்துக்க. ஆனா அதிகபட்சம் என்னுடைய உயிர் தானே நீ கைப்பற்றுவ, எடுத்துக்க. நான் ஏற்றுக்கூடிய கொள்கையில சமரசம் செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்று ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற மூசா நபியுடைய அற்புதத்தை பார்த்த அந்த சூனியக்காரருடைய நாவினால் அல்லாஹ் முழங்க வைத்தான். எதற்காக? அந்த நம்பிக்கை ஒரு சிறிது நேரத்தில் அந்த நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில கடுகளும் கூட பின்வாங்காமல் எத்தனையோ சோதனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை பாருங்க. சிறிய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏதேனும் பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வை இழக்கிறது மாதிரி போறக்கூடிய செயல்கள் நம்மால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப நினைத்து பாருங்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கட்டம் மூசாவுடைய கூட்டு அந்த படையே வீழ்த்த வேண்டும் என்று அந்த ஃபிரௌன் கங்கணம் கட்டுகின்றான். இது ஒரு தீர்வு வரணும், அதற்காக இவர் அத்தனை பேரும் காலி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். ஒரு கட்டத்தில் விரட்டி ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் ஓடி விரட்டுகிறார்கள். மூசா நபியும் மூசா நபியுடைய தோழர்களும் விரண்டு ஓடுகிறார்கள். ஓடினா என்ன, அந்த கடலுக்கு முன்னாடி மூசா நபியும் மூசா நபியுடைய தோழர்கள் முடியும் அங்கேதான் என்று நின்று விட்டார்கள். படை திரும்பி துரத்துகிறது, நம்ம எங்குமே தப்பிக்க முடியாது. மூசா நபியுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், மூசாவே இன்னால் அமர்ந்திருக்கும், வசமாக மாட்டியிருக்கிறோம். படை சாதாரண படை கிடையாது, ஃபிரௌன் கூட இருக்கிறான், நம்மளை காலி பண்ணணும்னு வந்திருக்கிறான், நம்ம தப்பிக்க முடியாது. இந்த சைடு போனாலும் படை நிற்குது, எதிரில் போனால் கடல் இருக்கிறது, நம்ம எங்கேயுமே போக முடியாது. நம்முடைய உள்ள அப்படியே சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை நம்பிக்கையில கடுகளும் கூட பலவீனத்தை ஏற்படுத்தாமல் நம்பிக்கை ஆழமா வைத்தனால மூசா நபியுடைய தோழரிடத்துல மூசா நபி சொன்னார்கள், கல்லா, அப்படி பேசாதீங்க. நீங்கள் நினைப்பது ஃபிரௌனை பார்க்கிறீங்க, நீங்க உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் யோசனை செய்வது இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். ஆனால் நான் அப்படி முடிவெடுக்க மாட்டேன், அப்படி நீங்களும் முடிவெடுக்க கூடாது. கல்லா, அப்படி சொல்லாதீர்கள். இன்னமையா ரப்பி சயஹதீன், அல்லாஹ் இப்போது நேர் வழி காட்டுவான். நீ என்ன நினைக்கிற, இந்த ஃபிரௌனுக்கு காப்பாற்றவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? தப்பித்து போக முடியாது என்று நீ முடிவெடுக்கிறியா? என்னுடைய ரப் இருக்கின்றான், அல்லாஹ் இப்போது நேரலை காட்டுவான் என்று சொல்லுகிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்பிக்கை ஆழத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்றான், பாசாக்கல் பஹர், உன் கை தடியில அந்த ஓங்கி ஒரு கடலை நீ அடி என்று உத்தரவாதத்தை பிறப்பிக்கின்றான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை அடிக்கிறார்கள். ரெண்டா பிளந்து மூசா நபியும் மூசா நபியுடைய தோழர்களும் அந்த பக்கம் கரை ஏறுறாங்க.
மூசாவுடைய எதிரிகளாக திகழ்ந்த அந்த பிறவுடைய கூட்டத்தாரும் நடுக்கடலை அல்லாஹ் சாகடித்தானே. எதிர்நாள் ஏற்பட்ட அந்த வெற்றி, எதிரால் ஏற்பட்ட அவருக்கு உதவி, வைத்த இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கடுகளவும் கூட மதிப்பளிக்கல. அந்த உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்தான் என்று எல்லா நேரமும் இருந்த காரணத்தினால் நிகழ்ச்சி அல்லாஹ் காட்டினான் என்றால் அல்லாஹ் நமக்கு காட்ட மாட்டானா? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பார்த்துக்குவான், ஆனா எந்த முயற்சி இருக்காது. இப்படி நம்முடைய இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்து நாம் பார்க்க முடிகிறது என்றால் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் சந்திக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிக சுலபமான குறைவான எண்ணிக்கை உடையவர்கள் தான் பத்ரில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மொத்தத்தில் அதை கலந்துக்கிறாங்க. மிக குறைவாக 300 பேர், 313 314 என்ற அறிவிப்புகள் வருகிறது. சரி 350 வச்சுக்கோங்க. எதிரிகளுடைய படை 1000க்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 3/3 ஒரு பகுதி தான் இந்த படையில இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை இருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த யுத்தத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த தோழர்கள் உறுதியோடு முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இந்த எதிரிகளை நாம் கருவறுப்போம், உறுதிமிக்க இவர்களை நாம் வெற்றி காணுவோம் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு அந்த போர்க்களத்தை கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ள என்ன வராங்க, அந்த படை நிற்கிறது, எந்த ஆயுதங்களும் குறைவாக இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபி தோழர் இடத்துல வாகனம் இல்லை, போர் செய்வதற்கு ஆயுதம் இல்லை, போர் செய்வதற்கான வீரர்கள் இல்லை. ஆனால் அந்த எதிரிகள் இடத்துல பார்க்கின்ற இடத்துல போர் செய்வதற்கான வீரர்கள் இருக்கிறார்கள், போர் செய்வதற்கான எல்லா ஆயுதங்கள் இருக்கிறது. அத்தனை தயார் நிலையில இருக்கக்கூடிய அந்த படையை பார்த்து இந்த படை நம்பிக்கை வைத்தது, நாம் ஜெயிப்போம் என்று, நாம் ஏற்றுக்கொண்ட இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த யுத்தத்து படையில பார்த்து சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை நீங்கள் விரையுங்கள், சொர்க்கத்தை நீங்கள் பார்த்து. அந்த படை எங்கே? 1000 பேரை கண் முன்னால பார்க்கிறார்கள். அந்த பத்ரு யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூமு இலல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்கள் விரையுங்கள், நீங்க வீழ்த்துட்டு போங்க, இல்ல நீ கொல்லப்படுங்க, இதுல கொல்லப்பட்டால் நீ சொர்க்கம், அர்சுஹ ஸமாவாதி வல் அர்த், எப்பேற்பட்ட அந்த சுவனம், பூமியும் வானமும் விசாலத்தை விட மிக பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தை நீங்கள் விரைங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதுல எத்தனையோ சஹாபாக்கள் கடுமையான முறையில் போர் செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய எதிரிகளாக உத்துபா ஷைபா உட்பட கருவறுக்கப்பட்டு அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். என்றால் நம்பிக்கை வந்த காரணம் என்ன? இந்த உலகம் அற்பமான உலகம், இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாத்து நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக 1000 படையை பார்த்து 1000 நபர்களை பார்த்து கூட பயப்படாம தயங்காம புத்துணர்ச்சியோடு நின்று போராட்டி கொல்லப்பட்டார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைங்கள் என்று சொன்னார்கள். அந்த அந்த உற்சாகம்தான் அந்த தோழர்களுக்கு வந்ததை தவிர நாம் போயிருப்போமா? எதை அவர்கள் ஊட்டியது? இந்த உலகம் அற்பமானது, இதுல நாம் மரணிக்க இருக்கின்றோம், இந்த கொள்கைக்காக நாம் மரணித்தோம் என்றால் அல்லாஹ் மிக சிறந்த இடத்தை அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லையா? இந்த உலகத்துல குர்ஆனும் மார்க்கம் சொன்னது மாதிரி நாம் வாழ்ந்து நடந்தோம் என்றால் சொர்க்கத்தை அல்லாஹ் தரமாட்டானா? எதையெல்லாம் இறை தூதர் சொன்னார்களோ அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா? இந்த உலக வாழ்க்கையின் மீது வைத்துதான் உங்களுடைய ஆசை பாசங்களை நீங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்ப இத்தகைய வாழ்க்கை தான் உங்களை வெற்றி பெற செய்யுமா? இறையின் மீது நம்பிக்கை கடுகளும் நாம் போகக்கூடாது என்றால் ஒவ்வொரு ஊர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், சொந்த பந்தங்கள் கழுத்துல தாயத்துகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, வீடுகளை தட்டு தகடுகள் தொங்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கான குரல் கொடுத்திருக்கிறோமா? நாம் போகக்கூடாத நரகத்திற்கு, சரி என்னுடைய கொள்கை சகோதரன், என்னுடைய ஊர்வாசிகள், என்னுடைய சொந்த பந்தங்கள் போகக்கூடாது என்றால் அல்லாஹ்வுக்கு பாரதூரமான காரியம் என்று தெரிந்தும் கூட அதை நாம் சொல்லாமல் இருக்கிறோமே.
இந்த இறை நம்பிக்கையில கொஞ்சளவும் கூட நாம் பங்கிட்டு தரக்கூடாது என்ற அந்த உணர்வுகளையும் கூட நாம் ஏற்படுத்தவில்லையே. நான் சிறுக்கு செய்யல, தர்கா போல என் குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்கிறார் என்றால் அதற்காக நாம் அமைதியா இருக்கணுமா? இதை நாம் பார்த்து அவரை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நம்பிக்கை கொண்டார் பாருங்களேன். ஒரு கிராமவாசி வராரு. கிராமவாசி வரக்கூடியவர் பார்த்தா ஏழ்மை நிலையில் தான் இருக்கார், ரொம்ப ஏழ்மை. அப்படி பார்த்தா நம்ம இடத்துல யாரும் நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு ஏழ்மையான ஒரு நபித்தோழர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இஸ்லாத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி, இதுதான் இஸ்லாமும், பொய் சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யாருக்கும் இறைவன் நிகராக வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு சொல்றாங்க, இதுதான்ப்பா நீ கடைப்பிடிச்சிட்டு கலிமா சொல்லி அனுப்புறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, போறாரு, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மார்க்கத்தை ஏற்படுத்த அவர் வாழ்க்கை நடத்து அவர் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இருக்கிறார். ஏழ்மையா இருந்தாலும் கூட மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதற்கான ரொம்ப கவனம், இறை அச்சத்தோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டே இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செஞ்சு முடிஞ்ச பிறகு கனிமத் பொருட்கள் வரும். அந்த பொருட்களை சிலர்களை பங்கிட்டு கொடுப்பாங்க. யாராவது உடையவர்களா இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடியவர் யாரு, அவருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கணும் என்ற மனநிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர் பங்கிட்டு கொடுப்பாங்க. இவர் கிராமவாசி ஒரு ஏழ்மையான நிலைமையில இஸ்லாத்தை ஏற்ற அந்த மனிதரை நினைவு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, சில நபி தோழர்களோடு அனுப்பி இதை அவருக்கு நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப கிராமவாசியை சந்தித்து போறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பொருட்களை உங்களை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கொடுத்தாரா? எதுக்கு கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? எங்களுக்கெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுனாலும் நான் வந்து கொடுத்துருக்கோம், நீங்களே எடுங்க, நானும் பின்னாடி வர நடக்குன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அப்படியே போறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை நீங்க தான் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா, நான் தான் கொடுத்து அனுப்புனேன். அப்புறம் அந்த நேரத்தை சொல்றாங்க, மாகாதா எதுக்கு கொடுத்தீங்க? இல்லா இத்தபாத்துக்க மாகாதா இல்லா இத்தபாத்துக்க, நான் இதுல வந்து இருக்க வேண்டும் என்று நீங்கள் கொடுக்குறீங்களா? இந்த கொள்கையை விட்டு நான் வெளியே போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் கொடுக்குறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணமே கிடையாது. சில பொருட்கள் எல்லாரும் கொடுக்குற மாதிரி, இவர் ஏழ்மையா இருக்கிறாரு, கஷ்டப்பட்டிருக்காரு, அவருக்கும் அந்த பொருள் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட கொடுக்குறாரு. இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஹாதா மாஹாதா, இது என்ன? இல்லா இத்தபாத்துக்க, என்ன இந்த மார்க்கத்தை விட்டு வெளில போயிடும் நீங்க நினைக்கிறீர்களா? இல்ல, அவர் சொல்றாங்க, வலாக்கின் இத்தபாத்துக்க, நான் ஏன் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், அன்னா அர்மா ஹாதா ஹாஹுனா, ஏன் இந்த மார்க்கத்தில் நான் ஏற்றிருக்கிறேன் என்றால், நான் எதிரிகளை சந்திக்க வேண்டும், போராட வேண்டும், இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்போது எதிரியுடைய வாள் என்னுடைய கழுத்துல பாய்ந்து பின்வழியாக வந்து நான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கொள்கையைத்தான் நான் ஏற்றுக்கிறேன், தவிர இந்த சில பொருள்கள் கிடைக்கும் என்பதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை அல்லாஹ்வுக்காக ஏற்றிருக்கிறேன். இதுதான் உலகத்திற்கு சிறந்த ஒரு வழிகாட்டல் என்று நான் ஏற்றிருக்கிறேன். இந்த மார்க்கத்தை ஏற்று நான் பின்பற்றினால் எனக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தில் நான் இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன், தவிர இதுக்காக நான் இல்லை என்று அவர்கள் அந்த சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டு என்ன போறாருன்னா கிளம்பிடுறாரு. சொல்லிட்டு சொல்கிறார்கள், அந்த இடத்துல சொல்றாங்க, அப்படி கொல்லப்படக்கூடியது மூத்து, அப்படி நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன், இந்த பொருளை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கல, அப்படி நான் கொல்லப்பட்டு எதிரியுடைய வாள் மூலமாக கொல்லப்பட்டு அம்புன் மூலமாக கொல்லப்பட்டு நான் எரிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி பாதுகுல் ஜன்னா, அப்படி கொல்லப்பட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமே, அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் பாடுபட்டார். போயிட்டார். போன பிறகு கொஞ்ச நாளுக்கு கழிச்சு ஒரு போர்க்களத்தை கலந்துக்கிறார். போரில் கலந்துக்கிட்டு நிறைய பேரை வந்து வீழ்த்துறார். அது பிறகு அதே மாதிரி அவர்கள் நினைத்து மாறிய தன் எதிரியுடைய அம்பு தொண்டையில குத்தி பின்வழியாக வந்த பிறகு அவர் கொல்லப்படுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்ட சஹாபாக்கெல்லாம் ஜனாசாத்தோட வைப்பாங்க.
அப்ப எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அப்போது நினைக்கிறார்கள், கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு, அவர் தானே ஹாதா, அவர் தானே இது என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரே. எதை கொண்டு அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களோ, இந்த கொள்கைத்தான் என்னுடைய மார்க்கத்து வழிமுறை என்று நான் பின்பற்றி நான் கொல்லப்பட வேண்டும் என்று உறுதி எடுத்தார்களே, அதே நிலைமைதான் ஆளப்பட்டு தொண்டையிலே அம்பு ஏவி பின்வழியாக கிழித்து விட்டு அவர் இறந்து போயிருக்காரே என்று பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஸத்தகல்லாஹ், எந்த வார்த்தையை இவர் பேசினார்களோ அல்லாஹ் அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தி விட்டான். இஸ்தகுதுக, அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று அந்த செய்தி சொல்லிட்டு சொல்கிறார்கள், ஹாதா அப்துக, இறைவா உன்னுடைய அடியான். எதை கொண்டு அவருடைய வாழ்க்கையில உயிரை கைப்பிடித்துக் கொண்டு இருந்தார்களோ, எப்படி கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ, எவ்வளவு வறுமையிலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட உன் மீது கடுகளும் கூட நம்பிக்கை இழக்காமல் கடைசி வரை உன் பக்கமே சாய்ந்து மரணிக்க வேண்டும் என்று எந்த பொருளையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தாரே, ஹாதா அப்துக, இருந்தார் உன்னுடைய அடியார். சொல்லிட்டு சொல்கிறார்கள், ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்டிருக்கார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி நாம் பார்க்கணும். இதை நம்ம என்ன பாடம் தெரிகிறது? இந்த உலகத்தில் ஏராளமான கஷ்டம் வரலாம், துன்பம் ஏற்படலாம், எவ்வளவு சோதனையில் வந்தாலும் கூட இறைவன் கொடுத்த சோதனை இறைவன் ஒரு கட்டத்தில் நீக்குவான். அதே சோதனையில் நான் மறுத்தாலும் கூட எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தை நான் பெற வேண்டும் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தார். அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எந்த தருணம் வந்தாலும் வியாபாரம் ரீதியாக குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை என்று அலையக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. எங்கெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் பிறரிடத்தில் புலம்புகிறீர்களோ அல்லாஹ் இடத்தில் நீங்கள் புலம்புங்கள். இந்த உலக வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கிறதே, உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்க்கையை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீ தாய் என்று அல்லாஹ் எடுத்து கேளுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எத்தனையோ மௌத்துகள் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. கடந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஆளும் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க சந்திச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். நமக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம்? வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கானே, எதற்கு நீடித்து வச்சிருக்கிறான்? நம்ம திருந்துவோம், தௌபா கேட்போம், வாழ்க்கை சரியான முறை பின்பற்றணும் என்று அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறானே, அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றானே. எப்படி சொல்லி காட்டுனான்? இந்த உலக வாழ்க்கும் ஒரு அற்பமான உலக வாழ்க்கை என்று சொல்லி அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான நற்செயல்களை சேகரித்துக் கொள்கிறார்கள், ஒரு சோதிப்பது தான்ப்பா. அல்லது ஹலகல் மௌத்த வல் ஹயாத், எத்தனையோ மௌத்துகளை நாம் ஏற்படுத்திக்கிறோம், அதன் மூலமாக உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறோமே, நினைச்சு பாரு. ஒரு கட்டத்தை மௌத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன், நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. உங்க சொந்த பந்த தாப்பா இறந்து போறாங்க, அண்டை வீட்டார் இறந்து போறாங்க, தெருவாசி இறந்து போறாங்க, நிறைய நண்பர்கள் இறந்து போறாங்க, எத்தனையுமே போயிட்டு இருக்கிறது. உங்களை வாழ வச்சு வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன் என்றால் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள் இடத்துல அழகான நற்செயல்களை அல்லாஹ் பார்ப்பதற்காக, நீங்கள் சேகரிப்பதற்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய வாய்ப்பினை நாம் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மாவில நம்முடைய இறை நம்பிக்கை என்பது பலவீனமான நம்பிக்கை விட ஒரு உறுதிமிக்க நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் நபிகளாருடைய பொன்மொழியையும் நாம் நினைவுபடுத்துகின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை தான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவீட்டிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம மனைவி தெரியாமல் செய்கிறோம், குடும்பத்திற்கு தெரியாமல் செய்கிறோம், யாருக்குமே தெரியாது, ஏராளமான தவறு செஞ்சுட்டு இருக்கணும். இப்படி தெரியாமல் செய்யக்கூடிய நன்மை யாரும் நம்மால் பார்க்க முடியாது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, அது தெரியாமல் கணவன் எந்திரிச்சு மனைவி தெரியாமல் சொல்லுவாங்களா? இல்லை. இது தெரியாமல் வெளியூரில் போய் நோன்பு வைப்பாங்களா? அது வைக்க மாட்டாங்க.
இப்படி நம்ம பார்த்து நன்மையை அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் தீமைகளை பொறுத்தவரை பலவிதமான தீமைகள் செய்யக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. அப்போ ஒரு அற்பத்திலும் அற்பமான இந்த உலகம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏடுகளை கொடுத்து ஒவ்வொரு ஆள் இடமும் கொடுப்பான். மாலி ஹாதல் கிதாப், ஒவ்வொரு ஆளும் கேட்பாங்க, என்னப்பா என்ன அல்லாட இறைவா என்ன இந்த புத்தகம்? எல்லாரிடத்தும் கையில் புத்தகம் இருக்கும். பிறந்ததுலேருந்து மௌத்தா போகும் வரை எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ ஒன்று கூட விடாம, சின்னதுலேருந்து பெருசு வரை, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சின்னதும் விடாம பெருசும் விடாம எல்லாவற்றையும் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் வழங்கப்படும். யாரையும் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகளை நம்ம நடத்திய நிகழ்வுகள் இருக்குது என்றால் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்து நாம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சரியான முறையில் வைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு லா யுமினு பில்லாஹில் அதீம், இவர்கள் மகத்தான இறைவனை நம்பக்கூடிய விதத்தில் நம்பவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். நம்மெல்லாம் பேரளவில் இருக்கிற நம்புறோம் மாதிரி நம்முடைய உள்ளம் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்பிக்கை என்பது இறைவனை எப்படி நம்பணும் அப்படி நீ நம்பு என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை என்று உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாக அமைத்து கொண்டு இந்த சரியான ஒரு மார்க்கத்தை விளங்கி சரியான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு நாம் மரணிப்போம். வல்ல இறைவன் அப்பேற்பட்ட நன்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிருதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.